ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் 7ஓட அந்த ரெண்டாவது பார்ட், அந்த டெஸ்ட் 7லேயே ரெண்டாவது பார்ட்டோட அந்த ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஓகே. சென்னை வாசிகள் சங்கம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. இட் கன்சிஸ்டட் பிரைமரிலி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ். இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் அசோசியேஷன் இன்க்ளூடட் ப்ரமோட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் டிமாண்டிங் ரெடக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ். தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கி இருந்ததுன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் அசோசியேஷன் சப்போர்ட்டட் த கவர்மெண்ட்ஸ் சப்போர்ட் டு த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் மிஷனரிஸ். இதுதாங்க தப்பு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. என்ன சொல்கிறாங்கன்னா, கிறித்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை இவ்வமைப்பினர் ஆதரித்தினர்ன்றாங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஐன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கதில் லக்ஷ்மி நரசு கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரெசன்ட்ன்ற ஒரு பத்திரிகை கூட ஆரம்பிச்சிருப்பார் 1844. ஓகேங்களா? அவர் வந்து எதுக்கு ஆரம்பிச்சிருப்பாருன்னா அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவங்களுக்கு ஐன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரெசன்ட்ன்ற பத்திரிகை கூட ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க. ஓகேங்களா? அதுதான் தப்பு. இதில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ்க்கு வந்து ஃபண்டு பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? மற்றதெல்லாம் கரெக்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ரெண்டாவது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஏர்லி மாடரேட் நேஷனலிஸ்ட். ஓகே. தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஓகே. த ஏர்லி நேஷனலிஸ்ட் லேக்டு ஃபெய்த் இன் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ். தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கையற்று காணப்பட்டதுன்றாங்க. இதுதான் தப்புங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட்ட முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனல் வேலை தான் பார்த்தீங்கன்னா அவங்க சண்டையை போட்டாங்க. ஓகேங்களா? லா மூலியமாவோ பெடிஷன்ஸ் மூலியமாவோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கோரிக்கையே வச்சாங்க. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனல் வே தான் அவங்க வந்து சண்டை போட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேக்டு ஃபெய்த் இன் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ்ன்றாங்க. இதுதான் தப்பு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 எலிமினேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணால் போதும், ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், தேர் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடட் ஹோல்டிங் மீட்டிங்ஸ் அண்ட் டிஸ்கஷன் இன் இஷ்யூஸ் இன் இங்கிலீஷ்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக தான். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பார்த்தீங்கன்னா பேசினாங்க. அந்த கோரிக்கையெல்லாம் இங்கிலீஷில் தான் வச்சாங்க அந்த பெட்டிஷன்ஸ்லாம். மூணாவது, எக்ஸ்போசிங் த ஃபேலசி இன் த பிரிட்டிஷ் கிளைம் ஆஃப் பீயிங் லிபரல் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ்ன்றாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் தங்களை தாராளமானவர்கள் என்று கூறிக்கொண்டதில் உள்ள தவறை வெளிப்படுத்தியது மிதவாதிகளின் முக்கிய பங்களிப்புகளில் ஒன்றாகும்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக தான். ஓகேங்களா? அவங்களோட தவறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுட்டி காட்டினாங்க நிறைய விஷயங்கள்லாம். ஓகேங்களா? ஓகே. நாலாவது பார்த்தீங்கன்னா தே எக்ஸ்போஸ்டு ஹவு த பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்டட் இந்தியாங்க. இதுவும் கரெக்ட் தான். தி எக்ஸ்போஸ் ஹவு த பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்டட் இந்தியா. அதாவது ஆங்கிலேயர் எவ்வாறு இந்தியாவை சுரண்டினார்கள் என்பதை அம்பலப்படுத்தினர்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அந்த புக் வந்து எழுதியிருப்பார்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா 1901 தான் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும். ஓகேங்களா? 1901. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சி டட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு ஒன்று எழுதியிருப்பார். ஓகேங்களா? நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஜி சுப்ரமணியம் கூட எழுதியிருப்பார். ஓகேங்களா? அவர் வந்து எக்கனாமிக் நேஷனலிசம் அந்த புக் வந்து எழுதியிருப்பார். ஆக்சுவலாக ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே கூட சொல்லுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து எப்படிலாம் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய புக் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அதுதாங்க கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சரு. மூணாவது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பாளையக்காரர்ஸ். ஓகே. பாளையக்காரர்கள் பற்றி கேட்டிருக்காங்க. எது கரெக்டுன்னு. இந்த பாளையக்காரர் வேர் ஃப்ரீ டு கலெக்ட் ரெவன்யூ இன் தேர் டெரிட்டரின்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா? பாளையக்காரர்கள் தங்கள் ஆட்சி பகுதியில் வரி வசூல் செய்ய சுதந்திரம் பெற்றிருந்தனன்றாங்க. கரெக்டு தான். 72 பாளையம் இருக்கும். ஓகேங்களா? அந்த 72 பாளையமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாளையம் எங்கே இருக்குன்னா கொங்குல தான். ஓகேங்களா? கொங்குல தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 பாளையம் வந்து இருக்கும். ஸோ அதிகமான பாளையம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு தான். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பாளையம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ கரெக்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேர் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸ் வேர் கால்ட் அஸ் படிக்காவல் ஒரு அரசு காவல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அவனோட போலீஸ் டியூட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அந்த டியூட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காவல்னு சொல்லுவாங்க, அரசு காவல்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். பாளையக்காரர்ஸ் வேர் அகேன்ஸ்ட் த நாயக்காஸ் ரூலர்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் தேர் சுப்பீரியாரிட்டின்றாங்க. இதுதான் தப்பு. ஓகேவா? பாளையக்காரர்கள் தங்களது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட நாயக்கர் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருந்தனர்ன்றாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாயலாக இருந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு போர்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/3 அந்த வரியை வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக தான் இருந்தாங்க, எதிராக வந்து இருக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்தாங்க ஆன்சர். ஓகேவா? 1 and 2 தான் கரெக்டாக. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். நாலாவது, வாட் வாஸ் தி ரீசன் ஆஃப் த கொலாப்ஸ் இன் த யூனிட்டி ஆஃப் பாளையக்காரர்ஸ்.
ஓகே, எதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர் அவங்களோட ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆச்சு, எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதைஞ்சதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஆன்சர் போயிடலாம். கேப்சர் ஆஃப் பாண்டிச்சேரி பை த கம்பெனின்றாங்க. அதாவது கம்பெனி புதுச்சேரியை கைப்பற்றியதுன்றாங்க. இது கரெக்டு தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஃப்ரெஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு செக்காக இருந்தாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதிர்த்து சண்டை போட்டாங்க. ஒரு பயங்கரமான சரிசமமான ஒரு போட்டியாக இருந்தாங்க ஃப்ரெஞ்சு, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ அந்த ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சிட்டு அந்த பாண்டிச்சேரியை கைப்பற்றுறாங்களோ, எப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சாங்களோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சோட சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பூலித்தேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு சப்போர்ட் இருந்துச்சு, ஹைதர் அலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு சப்போர்ட் இருந்துச்சு, திராவங்கூர் மன்னருக்கு வந்து ஃப்ரெஞ்சு சப்போர்ட் இருந்துச்சு, மராத்தியர்களுக்கு கூட ஃப்ரெஞ்சு சப்போர்ட் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ்லாம் யாரெல்லாம் கைப்பற்றணும்னு நினச்சாங்களோ அந்த அரசர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு சப்போர்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு இன்ஸ்டா சண்டை போட முடிஞ்சுச்சு. ஆனால் எப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஃப்ரெஞ்சை வந்து ஒடுக்குனாங்களோ அப்போயே பார்த்திங்கன்னா அவங்களோட சுப்பீரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரரோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஈஸியாக பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள்லாம், ஓகேங்களா. ஆக்சுவலாக புலித்தேவர் தோத்தது காரணமே அதனால தான், ஓகேங்களா. ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெஞ்சு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஃப்ரெஞ்சோட சப்போர்ட் எப்போ இல்லாமல் போச்சோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க புலித்தேவரெலாம் தோத்துறாரு, ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திராவங்கூர், செய்த்தூர், ஊத்துமலை இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாயல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து திருப்பிடுவாங்க, ஓகேங்களா. ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா புலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனால் எப்போ வந்து ஃப்ரெஞ்சு வந்து தோக்கடிக்கப்பட்டாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாயல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ இவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட லாயல்ட்டியை பிரிட்டிஷ் வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேங்களா. பிரிட்டிஷ் பக்கம் வந்து திரும்பிடுவாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஞ்சோட சப்போர்ட் இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் வந்து கொலாப்ஸ் ஆனாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சரு. பூலித்தேவர்லாம் அப்படி தான் தோக்கடிக்கப்பட்டார், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க இதுக்கு வந்து ஆன்சர், ஓகேங்களா. மற்றதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. 5வது, who was refusing to join கட்டபொம்மன் மருது பிரதர்ஸ் அகேன்ஸ்ட் கம்பெனி. கம்பெனிக்கு எதிராக கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்களுடன் சேர மறுத்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஈஸி தான், சிவகிரி, ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டை வந்து கரெக்டாக அந்த மலைப்பகுதியில் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷோட சப்போர்ட் தான் நாடிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் அப்புறம் மருது பிரதர்ஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போர் தொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க போர் தொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை சாக்காக வச்சு சிவகிரிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏங்க, ஓகேங்களா. சிவகிரி பாளையக்காரர், ஓகேவா. 6வது, இன் விச் இயர் த நவாப் சைன்ட் ட்ரீட்டி வித் பிரிட்டிஷ் கம்பெனி ஃபார் ரெவன்யூ கண்ட்ரோல் ஆஃப் கர்நாடிக். ஓகே, கர்நாடகத்தின் வருவாய் கட்டுப்பாட்டிற்காக நவாப் பிரிட்டிஷ் நிறுவனத்துடன் எந்த ஆண்டு ஒப்பந்தம் செய்தார்ன்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1781, ஓகேவா. 1781 வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மைசூர் ஓரம் வந்து நடந்திருக்கும், ஓகேங்களா. ஆற்காடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் இவங்க இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்லாம் பயங்கரமாக நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பொருட்செலவு வந்து இருக்கும் ஆற்காடு நவாபுக்கு, ஓகேங்களா. பயங்கரமாக கடலில் வந்து மூழ்கியிருப்பாங்க. ஸோ அதை கட்ட முடியல அவங்களால, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்நாடிக் ட்ரீட்டி வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிருப்பாங்க 1781. அது வந்து சைன் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. முகமது அலி வாலாஜா, ஓகேவா. முகமது அலி வாலாஜா. இதில் வந்து அந்த நார்தன் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸேஷன் பவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க பிரிட்டிஷ்க்கு. அதுவே 1791 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்டி ஒன்று போடுவாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வரி வசூல் பண்ணுற அதிகாரம் வந்து கிடச்சிருக்கும் பிரிட்டிஷ்க்கு, ஓகேங்களா. 1791 இதுக்கு அகைன்ஸ்ட் தான் பார்த்திங்கன்னா கட்டபொம்மன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டிருப்பார், ஓகேங்களா. ஸோ 1791 ஒரு ட்ரீட்டி. அப்புறம் ஃபைனல் ட்ரீட்டி எப்போனா 1801, ஓகேவா. ஜூலை 31, 1801, ஓகேங்களா. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1781, ஓகேங்களா. ரைட். 7வது, ஹூ வாஸ் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் கோபால நாயக்கர்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிப்பு சுல்தான், ஓகேவா. டிப்பு சுல்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா டைகர் ஆஃப் மைசூர்லாம் சொல்லுவாங்க, மைசூரோட புலி, ஓகேங்களா, அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா கோபால நாயக்கரோட இன்ஸ்பிரேஷன், ஓகேங்களா. ஸோ இது முக்கியமானது கேட்டிருக்காங்க இது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பிங்க, ஓகேங்களா. அதுவே ஹைதர் அலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபத்தே ஹைதர் பகதூர்னு சொல்லுவாங்க, அதாவது பிரேவ் அண்ட் விக்டோரியஸ் லைன், ஓகேங்களா. ஹைதர் அலி வந்து அப்படி சொல்லுவாங்க. அதுவே டைகர் ஆஃப் மைசூர்னு யார் சொல்லுவாங்கன்னா டிப்பு சுல்தான் வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. 8வது, அசர்ஷன் during the 12th century of the during the 12th century the பாளையக்காரஸ் dominated தமிழ் கண்ட்ரின்றாங்க. 12th centuryன்றது தப்பு, ஓகேங்களா. 12th century கிடையாது. 12th centuryனா என்னது 1100 to 1200 அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாளையக்காரர்கள்லாம் கிடையாது, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அசர்ஷனே தப்பு, ஓகேவா. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா தே ஃபங்க்ஷன் ஆஸ் ஜமீன்தார்ஸ் அண்டர் த ரெஸ்பெக்டிவ் கிங்ஸ்ன்றாங்க. இதுவும் தப்பு, ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஜமீன்தார்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா.
டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு நாயக்கர்கள்லேருந்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த படிக்காவல், அரசு காவல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஜமீன்தார்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே தப்பு. இது முக்கியமானதுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் ஒர்க் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும் இதை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதுக்கு இந்த ஆன்சரு. ரைட். 9வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிட் நாட் பிலாங்ஸ் டு த சோழ நாடு. சோழ நாடுல வந்து பார்த்தீங்கன்னா எது இது சேராதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வரும், தூத்துக்குடி வராது. தூத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு. கரெக்டு தானே, நம்ம ஈஸியாக போட்டுடலாம்ல. ஸோ தூத்துக்குடி வந்து பாண்டிய நாடு, திருச்சிராப்பள்ளி, அப்புறம் திருவாரூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழ நாடு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து உறையூர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த உறையூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி சோழாஸோட கேபிட்டல். ஓகேங்களா? முந்தைய சோழர்களோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உறையூர். அதே பார்த்தீங்கன்னா மிடிவல் சோழாஸோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். அப்புறம் லேட்டர் சோழாஸ், அப்புறம் பிந்திய சோழர்களோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிட் நாட் பிலாங்னு கேட்குறாங்க. தூத்துக்குடி தான் ஆன்சர். ஓகேவா? ரைட். உறையூரோட மாடர்ன் நேம் தான் திருச்சி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேபிட்டலே அதுதான். அது வந்து எங்கே வந்து இங்கே பூம்புகார் வந்து மாற்றிருப்பாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரிகால சோழன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. 10வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிட் நாட் பிலாங் டு தொண்டை நாடு. ஓகே, இப்போ தொண்டை நாடுலேருந்து எது வந்து சேராதுன்னு கேட்குறாங்க. தருமபுரி இது வருங்க. ஆக்சுவலாக தருமபுரி வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் வெஸ்ட்டில் இருக்குன்னு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்பில் இருக்குது. தொண்டை நாடோட அந்த டிப். ஓகேங்களா? தருமபுரி வந்து வரும். திருவள்ளூர் இதுவும் வரும். கரூர் இது தாங்க வராது. கரூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு, அந்த கொங்கு மண்டலம். ஓகேங்களா? அங்கே தான் வரும். ஸோ இங்கே வந்து வராது. ஓகேங்களா? கரூர் வந்து வராது. திருவண்ணாமலை இதெல்லாம் வரும். இந்த நார்த்துலாம் வரும். தருமபுரியும் வரும். ஓகேங்களா? தருமபுரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் இதெல்லாமே வரும். ஓகேங்களா? தொண்டை மண்டலமில். கரூர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? கரூர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் பிலாங் டு த ஏர்லி வேதிக் பீரியட். ஓகே, கீழ்கண்டவற்றில் தொடக்க வேத காலத்தை சேர்ந்த பகுதிகள் யாவைன்னு கேட்குறாங்க. ஓகே, தொடக்க வேத காலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அர்லி வேதிக் வந்து ரிக்வேதிக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நார்த் வெஸ்ட்டில் அந்த பஞ்சாப் இருக்கும்ல, பஞ்சாப், அரப்பா அந்த சைடில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரப்பா இது வரும், அப்புறம் தக்ஷசீலம் இது வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது இப்போ. ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியா தான் பார்த்திங்கன்னா அர்லி வேதிக்கில் வந்து வரும். ஸோ 1 and 4 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 1 and 4 இதுதான் ஆன்சரு. அயோத்தியா அப்புறம் இந்திர பிரதேசா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஓகேங்களா? இந்திர பிரஸ்தம். ஓகேங்களா? அது வந்து வராது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூபியில் இருக்குது. இதெல்லாம் அயோத்தியா நம்மளுக்குலாம் தெரியும். இந்த ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேருந்து இருந்திருப்பாங்க. அந்த சப்த சிந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 7 நதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாகிற ஒரு இடம். ஓகேங்களா? சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. பஞ்சாப் ஏரியா தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அர்லி வேதிக்கில் வந்து இருந்துச்சு. லேட்டர் வேதிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கங்காட்டிக் வேலியில் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? கங்கை சமவெளி, அந்த யூபி பிஆர் அவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த யூபி பிஆரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியா, இந்த பிரஸ்தா அதெல்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு. ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? 12வது, விச் ரீஜன் வாஸ் த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் ஆரியன்ஸ் டியூரிங் த ரிக்வேதிக் பீரியட். இப்போ தாங்க பார்த்துருப்போம். பஞ்சாப்னு சப்த சிந்து நம்ம வந்து பார்த்துருப்போம்ல. ரிக்வேத காலம், ஆரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தங்குமிடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் தான். ஓகேங்களா? ரிக்வேத காலத்தில் அர்லி வேதிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்த சிந்து அந்த ஏரியாவில் தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். 13வது, ஹூ ஸ்டேட்டட் தட் த தமிழ் லாங்குவேஜ் இஸ் ஆஸ் ஏன்ஷியன்ட் அஸ் லத்தீன். ஓகே, தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என்ற கருத்தை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் யூனிவர்சிட்டியோட தமிழ் ப்ரொஃபஸராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். அவர் தான் பார்த்திங்கன்னா லத்தீன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பழமையானதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் இந்த விஏ ஸ்மித், ஆக்சுவலாக அவர் தான் ஸ்மித்னு கொடுத்துருக்காங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் எத்னாலஜிக்கல் மியூசியம்லாம் சொல்லிருப்பார் இந்தியா. ஓகேங்களா? பல இனங்கள் கலந்த நாடு அப்படிலாம் சொல்லியிருப்பார். இவர் எழுதின புக்கு முக்கியமானது. ஓகேங்களா? ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக் ஒன்று எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த 2 புக் வந்து அவர் வந்து எழுதியிருப்பார், விஏ ஸ்மித். ஓகேவா? ரைட். 14வது, அமாங் த 5 லேண்ட்ஸ்கேப்ஸ் திணை விச் ஒன் இஸ் நோன் அஸ் மென்புலம். இந்த 5 லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மென்புலம்னு கேட்குறாங்க. ஈஸி தான் எல்லாம். பார்த்திங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மருதங்க. ஓகேங்களா? எங்கெல்லாம் விவசாயம் பண்ண முடியுதோ, எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயில் வந்து ரொம்ப ஃபர்டைலாக ரொம்ப செழிப்பாக இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா மென்புலம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மருதம் தான். ஓகேங்களா? வன்புலம் வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த ஹார்டான சர்ஃபேஸ் இருக்கும்ல, ராக்கி டெரைன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹார்ட் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை அது வந்து வன்புலம்னு சொல்லுவாங்க. பின்புலம் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் அது வந்து பார்த்திங்கன்னா பின்புலம்னு சொல்லுவாங்க, ட்ரை ஏரியாவில். ஓகேங்களா? ஸோ பாலை வரும். அப்புறம் உவர்புலம்ன்றது அந்த இது சலைன் சாயில் சொல்லுவாங்களே, அந்த சலைனாக இருக்கிற ஏரியா. ஓகேங்களா? உப்பு இருக்கிற அந்த இது மண் அது வந்து பார்த்திங்கன்னா நெய்தல். ஓகேங்களா? ஸோ அது வந்து உவர்புலம். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? புலிமான் கொம்பை இஸ் அ வில்லேஜ் இந்த ரிவர் வேலி இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, தேனி மாவட்டத்தில் உள்ள புலிமான் கொம்பை கிராமம் டேஷ் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஈஸி தான்.
வைகை. ஓகேவா, வைகை தான் ஆன்சர். கரெக்டாக இந்த தேனியில் அந்த ஆண்டிப்பட்டி தாலுக்கு இருக்கும்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த புலிமான் கொம்பை வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரைட். கூடலூர், ஆகோல், பேதுத்தியன், அந்தவன்கல் அந்த இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. 16வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். ஓகே, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்துவது எதுன்னு கேட்குறாங்க. கேமியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட்மெண்ட்டே மாற்றி கொடுத்துருக்காங்க. கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புமிக்க கல்லில் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும்ன்றாங்க. இது வந்து கேமியோ. ஓகேங்களா, மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்டாக்லியோட்றது வந்து பார்த்திங்கன்னா செதுக்கு வேலைப்பாடு உடைய பொருள்களில் உருவங்கள் உட்குடிவாக செதுக்கப்பட்டிருக்கும்ன்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்தது. இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா, மாற்றி கொடுத்துருக்காங்க. தப்பு, ரெண்டுமே தப்பு. ஓகேங்களா. ஸோ நன்னு தான் ஆன்சர், எதுவுமே கரெக்டு கிடையாது. ஓகேவா. 17வது, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இது வந்து ஈஸி தான். சமுத்திரகுப்தர். கரெக்டாக, அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சமுத்திரகுப்தர். எழுதுனது யாருன்னா ஹரிசேனர். இருக்குங்களா, சான்ஸ்கிரிட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சமுத்திரகுப்தரை. ரைட். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பு காவியா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அலகாபாத் பில்லர் அந்த எழுதின ஸ்டைல். ஓகேங்களா, ரைட். அப்புறம் இந்த ஹைஹோல், இந்த ஐஹோல் வந்து நம்மளுக்கு தெரியும். எழுதின யாருன்னா அவர் ரவிகீர்த்தி வந்து எழுதியிருப்பார். யார் எழுதியிருப்பாருன்னா புலிகேசின் 2 வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த புலிகேசின் 2 வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தனா வந்து தோக்கடிச்சிருப்பார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் நர்மதா. ஓகேங்களா, பேட்டில் ஆஃப் நர்மதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தனா வந்து தோக்கடிச்சிருப்பார். அவர் வந்து எப்படி தோக்கடிச்சார், அவரோட வீரத்தெலாம் வந்து சொல்கிற விதமாக தான் பார்த்திங்கன்னா புலிகேசின் 2 வந்து பார்த்திங்கன்னா ஹைஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பார் ரவிகீர்த்தி. ஓகேங்களா, அவர் ஒரு சமண புலவர். ஓகேங்களா, சரி, ரைட். குரம் காப்பர் பிளேட்ஸ், இந்த குரம் காப்பர் பிளேட்ஸ் வந்து ஈஸி தான். பரமேஸ்வரன். ஓகேவா, பரமேஸ்வரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த விக்ரமாதித்யா வந்து தோக்கடிச்சிருப்பார், இந்த விக்ரமாதித்யா 1. ஓகேங்களா, அவர் வந்து எப்படி தோக்கடிச்சிருப்பார்ன்றதை பார்த்திங்கன்னா அந்த குரமில் வந்து சொல்லியிருப்பாங்க, குரம் காப்பர் பிளேட்ஸில். வேலூர் பாளையம் வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மன் 3. ஓகேங்களா, 3ஆம் நந்திவர்மன், இதுதாங்க முக்கியம், 3ஆம் நந்திவர்மன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டியர்களோட பல்லவர்களோட இந்த வம்சாவளியை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஜீனாலஜின்னு சொல்லுவாங்களே, வரிசையாக ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யார். ஸோ அந்த வம்சாவளியை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா வேலூர் பாளையம் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, நந்திவர்மன் தான் பார்த்திங்கன்னா அது வந்து எரெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4312. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஹூ ஆர் த ஜெயின் மாங்க் குணபாத்ரா ஆஸ் இஸ் டீச்சர்ன்றாங்க. இது கிருஷ்ணா. ஓகேங்களா, கிருஷ்ணா 2 தான் ஆன்சர். இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா குணபத்ரா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக இருந்திருப்பார். ஓகேங்களா, ரைட். 19வது, இன் விச் இயர் வேர் த மானுமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் ஆஃப் மாமல்லபுரம். ஓகே, மாமல்லபுரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ அந்த யுனெஸ்கோ சைட் அங்கீகாரம் வந்து கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. 1984. ஓகேவா, 1984 தான் ஆன்சர். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அந்த இது யுனெஸ்கோ சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. 1983 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. மகாராஷ்டிராவில் 2, யூபியில் 2. மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா அஜந்தா அண்ட் எல்லோரா, அப்புறம் யூபிலேருந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃபோர்ட், தாஜ்மஹால், இந்த 2த்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 4. ஓகேங்களா, 1983. அதே ஃபஸ்ட்டு வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா தட்சசீலத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு அது கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து எது ஃபஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இதுதான் சொன்னோம். ஓகேங்களா, அஜந்தா எல்லோரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃபோர்ட்டும் தாஜ்மஹாலும். ஓகேங்களா, 1983. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மகாபலிபுரம். ஓகேவா, ரைட். 20வது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பில்லர்ஸ் ஆஃப் த பாண்டியா பீரியட். ஓகே, பாண்டியர்களோட இந்த இது தூண்கள் பற்றி கேட்டிருக்காங்க. ரைட். இக்கோயில்களில் உள்ள தூண்கள் ஒவ்வொன்றும் ஒரே அளவுடையவைன்றாங்க. இதெல்லாம் தப்புங்க, கண்டிப்பாக கிடையாது. ஒரே அளவுலாம் கிடையாது. தூண்களில் இடம்பெற்றுள்ள அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாக உள்ளனன்றாங்க. இதெல்லாம் படிக்கும் போதே தெரியுது, கண்டிப்பாக தப்பு. ஓகேங்களா, ஒரே மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எல்லா டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து தப்பு. அவற்றில் சில சிவன், விஷ்ணு, துர்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி ஆகிய கடவுளர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளனன்றாங்க. இதுதான் கரெக்ட். ஓகேவா, இது மட்டும் தாங்க கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு வந்து ஆன்சர். இருக்குங்களா, மற்றதெல்லாம் தப்பு. ஓகேங்களா. 21, சூஸ் த இன்கரெக்ட் மேட்ச். ஓகே, எது கேட்டிருக்காங்க, ஓஎஸோட அந்த பப்ளிகேஷன்ஸோ அப்புறம் இந்த இயர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் அது வந்து கேட்டிருக்காங்க. இது முக்கியமானது. ஓகேவா, பல வாட்டி கேட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக ஊவேஸோட ஆட்டோபயோகிராஃபி நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, என் சரித்திரம் அதுதான் பார்த்திங்கன்னா ஊவேஸோட ஆட்டோபயோகிராஃபி. அவரோட குரு யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இதெல்லாம். ஆக்சுவலாக இவரோட பர்த்டே தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சி தினம்னு கொண்டாடுறாங்க. கரெக்டாக. ஸோ இந்த February 19. ஓகேங்களா, தமிழ் மறுமலர்ச்சி தினம் ஊவேஸோட பர்த்டே. ஸோ ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி அதுதான் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருப்பார் 1887. இது கரெக்டு தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 10 பாட்டு 1889, இதுவும் கரெக்டு. சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா 1892, இதுவும் கரெக்டு. புறநானூறு வந்து பார்த்திங்கன்னா 1893ன்றாங்க, இதுதான் தப்பு. ஓகேவா, 1893 கிடையாது, 1894. ஓகேங்களா, ஸோ இது தப்பு. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை 1898 வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருப்பார்.
1898 வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். ஓகேவா? அதுதான் தப்பு. ஹூ கொஷின் த ஆர்த்தடாக்ஸ் ப்ராக்டிசஸ் ஆஃப் இந்துவிசம்? இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ராமலிங்க அடிகள், தந்தை பெரியார் 2 பேருமே தான் வருவாங்க. ஆனால் பெரியாரோட முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்விக்குள்ளாக்கியிருப்பார். இதெல்லாம் ஓகேங்களா? இவரோட பாடல் கைன்ஸ் தானே வந்து மறுப்பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஆறுமுக நாவலர்லாம் சொல்லிருப்பார். கரெக்டாக? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? இவர் தான் பார்த்தீங்கன்னா சத்திய தர்ம சாலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பார் வடலூரில் 1867. ஓகேவா? 23. The Justice Party government issued an order that children belonging to the depressed classes should be admitted in public schools-ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக தான். ஓகேங்களா? டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் பண்ணுற அந்த ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பரப்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா in 1920 ஹாஸ்டல்ஸ் were established for students belonging to this social groupன்றாங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1916 வந்து பார்த்திங்கன்னா நடேச முதலியார் இருந்து ஹாஸ்டல்ஸ் கொண்டு வந்திருப்பார். ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்பாக எப்போ வந்து ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1923. ஓகேவா? 1923 தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்பாக கொண்டு வந்திருப்பாங்க, கவர்மெண்ட் சார்பாக. ஓகேவா? இது 1920 இருக்காங்க. இது தப்பு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 1 கரெக்டு, 2 வந்து தப்பு. 24. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஓகே, சுயமரியாதை இயக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த சுயமரியாதை இயக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை எனும் கருத்தை உயர்த்தி பிடித்ததுன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸ்வராஜை விட வந்துன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்றப்பார் பெரியார். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது வந்து கரெக்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இவ்வியக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணிகளை மேற்கொண்டதுன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? மூணாவது பார்த்திங்கன்னா இவ்வியக்கம் பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல் மற்றும் பகுத்தறிவை வலியுறுத்துதல் போன்ற கோரிக்கைகளை கோரியதுன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு. சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டும் போராடியதுன்றாங்க. இதுதான் தப்பு. இந்த மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் தான் போராடி இருப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவங்களாம் மைனாரிட்டியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து போராடி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெறுமனே பார்த்திங்கன்னா நான் பிராமின்ஸ் மட்டும் அவங்க வந்து போராடலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டிங்க. ஓகேங்களா? அதுதான் கரெக்டு. ஒன்லி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த நான் பிராமின் இந்துஸ்ன்றாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா? ரைட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெரியாரே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஒன்று சொல்லிருப்பார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிரிட்டிஷ் வந்து ஒரு எந்த சோஷியல் ரிஃபார்மும் பண்ணாமல் அப்படியே பாதிலே விட்டு போகிறாங்களே. ஸோ இதுமாரி பிரிட்டிஷ் வந்து இப்படி பாதிலே விட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் திருடன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க லோக்கல் திருடன் வந்து சாவியை கொடுத்துட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிருப்பார். ஓகேங்களா? ரைட். அது மாதிரி சொல்லிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் திருடனாகும். அவங்க வந்து வெளியே போகிறது வந்துன்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லோக்கல் திருடன்ட்டு வந்து சாவியை கொடுத்துட்டு போகிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அந்த வீட்டோட சாவியை கொடுத்துட்டு போகிற மாதிரி. ஓகேங்களா? திருடன்ட்ட. ஸோ இது வந்து பெரியார் வந்து சொல்லிருப்பார். ஓகேங்களா? ரைட்டுங்க. அடுத்து 25. அண்டர் ஹூஸ் லீடர்ஷிப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி வேர் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ரெகுலேட்டட் அண்ட் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் மேட் த்ரூ த கவர்மெண்ட் ஜியோ. அதை பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அந்த கம்யூனல் ஜியோ அந்த ரிசர்வேஷன் இருக்கும்ல 1928 அந்த ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 100% வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து ஃபில் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து யார் ஃபில் பண்ணது பார்த்திங்கன்னா முத்தையா. ஓகேங்களா? முத்தையா முதலியார் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமே கொண்டு வந்திருப்பார், கோட்டா முறை. ஓகேங்களா? ஸோ முத்தையா வாழ்கன்னு சொல்லிட்டுலாம் குடியரசுலாம் சொல்லிருப்பார் பெரியார்லாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. 26. ஃப்ரம் விச் டேட் வாஸ் த 69% ரிசர்வேஷன் லா said to be in force ஃப்ரம் அன் ஏர்லியர் டேட்டுன்றாங்க. ஃப்ரம் அன் ஏர்லியர் டேட். இதுதான் முக்கியம், இந்த ஏர்லியர் டேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த 69% வந்து நடைமுறைக்கு வந்து வந்ததுன்னா November 16, 1992. ஓகேங்களா? அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருப்பாங்க. விஜயன் கேஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. 69% வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்னு கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி கேஸ் போட்டுறாங்கன்றதுல வந்து பார்த்திங்கன்னா 76th அமெண்ட்மெண்ட். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 1994 அது வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்கெடியூல் வந்து இது வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 9th ஸ்கெடியூல் வந்து 9th ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா 76th அமெண்ட்மெண்ட் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பிங். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1992 November 16. ஓகேவா? ரைட். 27. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. The government after examining the Ellis report distributed 1 lakh acres of the land to the depressed classes in 1892. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லிஸ் ரிப்போர்ட் கிடையாது, ட்ரமாங்கீர் ரிப்போர்ட். ஓகேங்களா? ட்ரமாங்கீர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருப்பார் செங்கல்பட்டு கலெக்டர். ஓகேவா? அவர் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh கிடையாது, 12 lakh acres. ஓகேவா?
12 lakh acres வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருப்பார் மெட்ராஸோட கவர்மெண்ட். ஓகேவா? இதில் வந்து பேர் தப்பாக கொடுத்துருக்காங்க, பேர் அப்புறம் இந்த நம்பர்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. த ஸ்கூல்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் வேர் கால்டு பஞ்சமர் ஸ்கூல்ஸ் பை த கவர்மெண்ட்ன்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேவா? தமிழ் தாழ்த்தப்பட்டோரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை அரசு பஞ்சமர் பள்ளிகள் என அழைத்ததுன்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் வந்து 1922 வந்து மாற்றிருப்பாங்க. அது ஓகேவா? MC ராஜா தான் இந்த தீர்மானம்லாம் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மருது முத்து, ஓகேங்களா? ஜஸ்டிஸ் மருது முத்து கமிஷன் அவர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி லேண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிச்சு பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட மீட் வந்து கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதுமுத்து கமிஷன் வந்து அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமானது. 2011-12 அந்த டைமில் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து தப்பு, 2 வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? 28 இன் விச் இயர் வாஸ் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம்டுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் ஆனது October 16, 1920. ஓகேங்களா? டாஷ்கண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்தியன் சாயில் எப்போ ஃபார்ம் இருக்கும்னா 1925. ஓகேவா? கான்பூரில். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுவே அங்கே தான் நடந்திருக்கும். ஸோ கான்பூர் 1925 இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி ஆன்சரு. 29 அக்கார்டிங் டு விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹிந்தி டிக்ளேர்ட் அஸ் த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. ஓகே, எந்த ஆர்டிகல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக பார்த்திங்கன்னா அறிவிச்சாங்கன்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக 343 இதுதான் வரணும். ஓகேங்களா? 343 ஆர்டிகல் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஹிந்தியை வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜாக அறிவிச்சிருப்பாங்க. 344 இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபீஷியல் லாங்குவேஜ்க்காக கமிஷன் வந்து போடலாம்னு சொல்லியிருப்பாங்க. 345 இருக்குதுல்ல, இந்த 345 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட அஃபீஷியல் லாங்குவேஜ். ஸ்டேட்டோட அஃபீஷியல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் வந்து என்ன அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1956. ஓகேங்களா? தமிழ்நாடு அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் இது வந்து 1956. அதே பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் பார்த்திங்கன்னா 1963. ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. 343 அந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? 30 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த 1967 கவர்மெண்ட் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் த காங்கிரஸ் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டட்ன்றாங்க. 1967 வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டு யார் வந்திருப்பாங்கன்னா DMK வந்திருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து அண்ணாதுரை. ஓகேவா? ஸோ DMK வான் த எலெக்ஷன் அண்ட் கருணாநிதி பிகம் த சீஃப் மினிஸ்டர்ன்றாங்க. இதுதான் தப்பு. அண்ணாதுரை தான் CM. ஓகேவா? ஸோ இது படிக்கும் போதே தெரியுது தப்புன்னு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 கரெக்டு, 2 வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. 31 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் DMK கவர்மெண்ட். ஓகே, DMK ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. பஸ் ரூட்ஸ் எக்ஸீடிங் 175 மைல்ஸ் வேர் நேஷனலைஸ்டுன்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா? 175 கிடையாது, 75 மைல்ஸ். ஓகேவா? 75 மைலுக்கு மேலே எந்தெந்த பஸ்லாம் இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா நேஷனலைஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த TNSTC கூட ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஓகே, 1972 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க TNSTC. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபீ கன்செஷன்ஸ் வேர் கிராண்டட் டு போர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட் ஃபார் ப்ரீ யூனிவர்சிட்டி அண்ட் ப்ரீ டெக்னிக்கல் கோர்சஸ். அதாவது அனைத்து சாதி ஏழை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்வி முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டதுன்றாங்க. கரெக்டு தான். ஃபீஸ் கன்செஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபீ கன்செஷன்ஸு கரெக்டு தான். ஓகேங்களா? அண்ணாதுரை காலத்துலேருந்து கொண்டு வரப்பட்டது இதெல்லாம். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் வாஸ் கண்டக்டடுன்றாங்க. இது தப்பு. ஓகேவா? செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா January 3, 1968. ஓகேவா? அப்போ வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. சென்னையில் தான் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ். ஃபஸ்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 1966 கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கோலாலம்பூர் அங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்புங்க. ஸோ 4 பார்த்திங்கன்னா ரைஸ் வாஸ் சப்ளை டு த புவர் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அட் சப்சிடைஸ் ரேட்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து எலிமினேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2, 3, 4 இருக்கும். ஸோ 2 கரெக்டு, 3 ஆக்சுவலாக தப்புங்க. ஆக்சுவலாக இது வந்து 2, 4 தான் ஆன்சர் இது. ஓகேவா? 2, 4 தான் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா? 2, 4 தான் ஆன்சர். 32 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ராமகிருஷ்ணா மிஷன். ஓகே, ராமகிருஷ்ணா தொடர்பாக இது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3 எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஜிவாய் சிவா சொன்னதாக தான், மற்ற எல்லாமே இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? இதில் 4வதுல பாருங்களேன், சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட்ன்றாங்க. அது கடவுளுக்கு செய்யப்படும் சேவையே மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையாகும்ன்றாங்க. இது சொன்னது யாருன்னா விவேகானந்தர். ஓகேவா? விவேகானந்தர் தான் இதுன்னு சொல்லியிருப்பாங்க. ராமகிருஷ்ணா கிடையாது. ஓகேங்களா?
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? 33 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. நரேந்திரநாத் தத்தா வாஸ் த சீஃப் டிசிபிள் ஆஃப் ராமகிருஷ்ணா பரமஹம்சான்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா was not satisfied with the traditional philosophical ideas, promoted the idea of practical Vedanta, which means serving humanity. அதாவது மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத விவேகானந்தர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தான்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்களா? நியோ வேதாந்தான்னு சொல்லுவாங்க. நியோ வேதாந்தா அது வந்து இந்த கான்செப்ட் கொண்டு வந்து யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். ஓகேங்களா? மனிதர்களுக்கு தொண்டு செய்தல். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டு. விவேகானந்தா said that all institutions should be preserved merely because they were associated with the religion. அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ரிலீஜியன்ஸோட மதங்களோட தொடர்புடையதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் தப்பு. ஜஸ்ட் பிகாஸ் மதத்தோட அந்த இன்ஸ்டியூஷன் வந்து தொடர்பு இருக்குதுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாதுகாக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விவேகானந்தரே ஒன்று சொல்லிருப்பாருங்க. நீங்கள் வந்து மூட நம்பிக்கையுடைய ஒரு மதவாதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏத்திஸ்டாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு தாங்க. ஆக்சுவலாக ஆப்ஷன் சி வந்து தப்பு. மதத்தோடு தொடர்புடையது எனும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்குமாறு விவேகானந்தர் கூறினார்ன்றாங்க. இதுதான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் எது இன்கரெக்ட்னு கேட்டாங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ரைட். டி வந்து பார்த்திங்கன்னா பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த விவேகானந்தர் ஹிந்து சமயத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகோல் விடுத்தாருன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர் இருக்குங்களா? அதுதாங்க தப்பு இதில். ஓகேவா? ரைட். 34 இன் விச் இயர் டிட் அயோத்திதாசா எஸ்டாப்ளிஷ்ட் சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி சென்னை. ஆக்சுவலி இந்த சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி வந்து எப்போ சென்னையில் வந்து உருவாக்குனாருன்னு கேட்குறாங்க. 1898. ஓகேங்களா? அயோத்திதாசர் பண்டிதர். ஓகேவா? 35 என்னுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என்று கூறியவர் யாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷப் சந்திர சென். ஓகேங்களா? பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா வந்து ஆரம்பிச்சிருப்பார்ல 1866. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சொல்லிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேஷப் சந்திர சென் தான் சொல்லிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1866 வந்து தொடங்கியிருப்பாருன்னு. இன்னொன்று கூட ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதான். ஓகேவா? நம்ம விதான் இது வந்து இந்த சொசைட்டி ஒன்று ஆரம்பிச்சிருப்பார், ஒரு அசோசியேஷனு 1880. ஓகேவா? இதுவும் பார்த்துக்கணும். 36 ராஜாராம் மோகன் ராய் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஐடியாஸ் ஆஃப் விச் கண்ட்ரிஸ் ரெவல்யூஷன். எந்த நாட்டோட ரெவல்யூஷன் அண்ட் வென் டு யூரோப். அதாவது ராஜாராம் மோகன் ராய் எந்த நாட்டு புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ஐரோப்பா சென்றாருன்றாங்க. ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நம்ம பார்த்துருப்போம்ல 1789 நடக்கும், நெப்போலியனுக்கு அகைன்ஸ்டாக. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஈர்க்கப்பட்டிருப்பார் ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஃப்ரான்ஸு. 37 ஹவு மெனி பிரான்ச்சஸ் டிட் த பிரம்ம சமாஜ் ஹேவ் இன் 1865. 1865 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பிரான்ச்சஸ் வந்து பிரம்ம சமாஜ் வந்து இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பு, அதே சமயம் இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டுனா ஆப்ஷன் டி 54 பிரான்ச்சஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? 1865 போல். ஓகேங்களா? 54 பிரான்ச்சஸ்ஸு. ரைட்டு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச் இருக்கும், வேத சமாஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1864 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வேத சமாஜ். ஸ்ரீதர்ல நாயுடு தான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஓகேங்களா? இதை வந்து பின்னாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் ஆஃப் சவுத் இந்தியான்னு பேரை மாற்றிருப்பாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஷப் சந்திர சென் தான். ஓகேங்களா? அவர் வந்து மெட்ராஸ் வந்திருப்பார். மெட்ராஸ் வந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு பிரம்ம சமாஜ் ஆஃப் சவுத் இந்தியான்னு பேரை மாற்றிருப்பார் வேத சமாஜ். ஓகேங்களா? 1864 தொடங்கப்பட்டது. 38 இன் விச் இயர் வாஸ் த சயின்டிஃபிக் சொசைட்டி எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, அறிவியல் கழகம் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1864. ஓகேங்களா? கசிப்பூரில் வந்து தொடங்கியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் அகமத் கான். ஓகேங்களா? அலிகர் மூமெண்ட் வந்து தொடங்கியிருப்பார்ல. ஸோ இந்த சையத் அகமத் கான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஃபிக் சொசைட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பார். நோக்கம் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த வெஸ்டர்ன் நூல்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்திய மொழிகளில் ஹிந்திலையும் அப்புறம் உருது இதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா? ஹிந்தி அப்புறம் உருது இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக இந்த சயின்டிஃபிக் சொசைட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பார் 1864. ஓகேவா? 39 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சிங்காரவேலர் தொடர்பாக இது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. சிங்காரவேலர் வந்து பார்த்தீங்கன்னா February 18, 1860 February 11, 1946 கிட்டத்தட்ட ஒரு 86 வருஷம் வாழ்ந்திருப்பார். ஸோ இது வந்து கரெக்டு தான். பார்ன் இன் மெட்ராஸ்ன்றாங்க. கரெக்டு தான்.
இன் இஸ் யூத் ஹி எம்ப்ரேஸ்டு கிறிஸ்டியானிட்டின்றாங்க. இது தப்பு ஓகேங்களா. அவர் வந்து புத்திசம் தான் கன்வெர்ட் ஆகிருப்பார், கிறிஸ்டியானிட்டி கிடையாது. ஸோ இது வந்து 2 எலிமினேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பின்னு ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. சரி, 3வது ஸ்டேட்மெண்ட்டு. லைக் மெனி அதர் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் இ இனிஷியலி ஒர்க்டு வித் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றாங்க. இது கரெக்டாக தான் ஓகேங்களா. ஆரம்பத்தில் வந்து அவர் காங்கிரஸில் தான் இருந்திருப்பார் ஓகேங்களா. கயா காங்கிரஸ்லாம் அவர் வந்து பங்கெடுத்திருப்பார். அதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பார். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த காங்கிரஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இருப்பார் ஒரு மெம்பராக ஓகேங்களா. கிட்டத்தட்ட அந்த 1921 அந்த நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் இருக்கும்ல, ஒத்துழையாமை இயக்கம். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதில் எதிர்ப்பு காட்டுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த லாயர் அந்த கவுன் இருக்கும்ல, அந்த இது கோர்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக எரிச்சிருப்பார் ஓகேங்களா, அஸ் அ சைன் ஆஃப் ப்ரொடெஸ்ட் ஓகேவா. ஸோ அவ்வளோ தீவிரமாக வந்து செயல்பட்டுருப்பார். ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் இ சூஸ் த பாத் ஆஃப் ரெவல்யூஷனரி நேஷனலிசம்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. அந்த இது மீரத் கான்ஸ்பிரசி கேஸ்லாம் அவர் வந்து ஈடுபட்டிருப்பார் ஓகேவா. ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. 40வது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஓகே, சிங்காரவேலர் அலாங் வித் ரெட்டமணி ஸ்ரீனிவாசன் ஃபவுண்டட் ட்ரேட் யூனியன்ஸ் இன் சவுத் இந்தியன்றாங்க. சிங்காரவேலர் ஓகே, ஆனால் ரெட்டைமணி ஸ்ரீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் யூனியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தளவுக்குலாம் உருவாக்குனதை நம்ம வந்து எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து கேஸ்ட் அதில் தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஈடுபாடு கொடுத்துருப்பார் ஓகேங்களா, அவங்களோட மேம்பாடுன்றதுக்காக டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். இந்த லேபர் யூனியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்காரவேலர், திருவிக்கா, பிபி வாடியா இவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெட்டைமணி ஸ்ரீனிவாசன் கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஆன் May 1, 1923 he celebrated May Day for the first time in the countryன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. மே டே செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1923 May 1 இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். he played an important role in organizing South Indian Railway Strike பொன்மலை திருச்சிராப்பள்ளி in 1928. 1928ஆம் ஆண்டு தென்னிந்தியா ரயில்வே வேலை நிறுத்தத்தை பொன்மலை திருச்சிராப்பள்ளி ஏற்பாடு செய்ததில் இவர் முக்கிய பங்கு வகித்தார்ன்றாங்க. ஆக்சுவலாக அந்த ரயில்வே எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட சேலரிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருப்பார் பொன்மலையில் வந்து பார்த்திங்கன்னா 1928. ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 மட்டும்தாங்க கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. 41 புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல, புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை அப்படின்னு யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஈஸி தான், பகத்சிங் தான் ஓகேங்களா. அவர் தான் சொல்லிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் தானே அந்த குண்டுலாம் வீசியிருப்பார் பகத்சிங், அப்புறம் பட்டுகேஸ்வர் டெட் ஓகேங்களா. அந்த ஏப்ரல் 8, 1929 ஓகேங்களா. அந்த டெல்லி சட்டமன்றத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டுலாம் வீசியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இறந்துருப்பாங்களே, இந்த பகத்சிங்கு, இவங்க ராஜ்குமார், இவங்க சரி ஓகே ஒரு 3 பேர் இருப்பாங்க, ராஜ்குரு, சுக்தேவ் ஓகேங்களா. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்க 3 பேர் இறந்துருப்பாங்களே. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த March 23 அப்போ போல் இறந்துருப்பாங்க. March 23, 1931 அப்போ வந்து இறந்துருப்பாங்க. தூக்கில் வந்து இட்டுருப்பாங்க லாகூர் ஜெயிலில் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டிர்ஸ் தினம், தியாகிகள் தினமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்டாடுறோம். காந்தியோட பர்த்டேயும் காந்தியோட இறந்த நாளும் கொண்டாடுறோம், இதையும் நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா. ஷாஹி திவாஸ் நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பகத்சிங் இருக்காரில் இவர் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தின்ற ஒரு பஞ்சாபி ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பார். ஜேர்னலில் ஆரம்பிச்சிருக்க மாட்டார், எழுதியிருப்பார் ஓகேங்களா. கீர்த்தி அப்புறம் அக்காலி இந்த 2 ஜேர்னல் வந்து அவர் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா. அப்புறம் இந்த இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அதெல்லாம் 1928 வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணிருப்பார். நிறைய இருக்குங்க பகத்சிங் தொடர்பாக ஓகேவா. சரி ஓகே. 42 who said to ஆனந்த் குப்தா that our sacrifice for a noble cause will not go in vain, அதாவது உன்னத நோக்கத்திற்கான நமது தியாகம் வீண் போகாது என்று ஆனந்த குப்தாவிடம் கூறியவர் யாருன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூர்யாசன் ஓகேங்களா. அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த சிட்டாகாங்கிற ஆர்மரி அந்த ரைடெல்லாம் வந்து பண்ணிருப்பார் ஓகேங்களா. April 18, 1930 ஓகேவா. April 18 1930 ஓகேங்களா. இந்த சிட்டாகாங் ஆர்மரி வந்து பண்ணிருப்பார் அவர். ஆக்சுவலி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டான்லாம் சொல்லுவாங்க, மாஸ்டர் டிஏ ஓகேவா. இவர் ஒரு டீச்சருங்க இவர் ஓகேங்களா. ரைட்டு. ஆக்சுவலாக இவர் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா டட் அவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருப்பாங்க இந்த சிட்டாகாங் ஆர்மரியில். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அக்னி கன்யான்னு சொல்லுவாங்க, அக்னி கன்யா ஓகேவா, டாட்டர் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க கல்பனா டட்டை. இவங்க எழுதின புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டாகாங் ரைடர்ஸ் அண்ட் ரெமினிசன்ஸ் அப்படின்ற புக் வந்து எழுதியிருப்பாங்க கல்பனா டட் ஓகேவா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 43 விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகே 43 எது கரெக்ட்னு கேட்குறாங்க. கராச்சி செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மொபைலைஸ்டு பீப்புள் ஃபார் நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிள்ன்றாங்க. கரெக்டு தான் ஓகேவா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மகாத்மா காந்தி காங்கிரஸ் கேவ் ப்ரியாரிட்டி டு த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வீவர்ஸ்ன்றாங்க.
ஆக்சுவலாக வீவர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான் நெசவாளர்களுக்கு. ஆனால் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி கிடையாது, இவர் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து தப்புங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 1 மட்டும்தான் கரெக்டு. 44 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மகாத்மா காந்தி ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகே, மகாத்மா காந்தி தொடர்பாக இது வந்து கரெக்டு. ஓகே, மகாத்மா காந்தி லிவ்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபார் மோர் தென் 20 years. 20 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவர் இருந்ததாக சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். ஓகேவா? 1893 சவுத் ஆஃப்ரிக்கா போயிருப்பார். 1915 ஜனவரி 9 அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 21-22 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பார். ஓகேங்களா? பிரவாசி பாரதிய திவாஸ்லாம் நமக்கு வந்து கொண்டாடுறோம், அவர் ஜனவரி 9 வந்தது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? மோர் தென் 20 years. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஃபாலோவிங் த அட்வைஸ் ஆஃப் கோபாலகிருஷ்ண கோகலேன்றாங்க. இதுவும் கரெக்டாக தான். ஓகேங்களா? கோகலே தான் பார்த்தீங்கன்னா அட்வைஸ்லாம் பண்ணிருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுற்றி பாருங்கள், இங்கே வந்து எப்படி மக்கள்லாம் இருக்காங்க, இங்கே மக்களோட கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, நாடு வந்து எப்படி இருக்குது, ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுற்றி பாருங்கன்னு சொல்லிட்டு கோகலே தான் அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அவரோட அட்வைஸில் தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவும் வந்திருப்பார். ஸோ இதுவும் கரெக்டு தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இந்த ஹோம் ரூல் லீக் மூமெண்ட்டுன்றாங்க. இது வந்து தப்புங்க. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் லீக் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மேர்ஜ் தான் பண்ணிருப்பார். ஆனால் அவர் வந்து அதில் வந்து போராடினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்து காந்தி வந்து அந்த ஸ்வராஜ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக இல்லவே இல்லை அவர். அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் பின்னாட்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து விடுதலை வேணும்னு போராடி இருப்பார். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் வந்து இண்டிபெண்டன்ஸுக்காக சண்டையே போடலை, ஸ்வராஜ்க்காகவே சண்டை போடலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ரைட். 45 The headquarters of the Servants of India Society founded by Gopalakrishna Gokhale was located at which place? Servants of India Society கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார்ல இந்திய பணியாளர் சங்கம், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. பூனா. ஓகேவா? பூனாவில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சரு. 46 நமசூத்ரா மூமெண்ட். ஓகே, இது முக்கியமானது. இது வந்து யூபிஎஸ்சியில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமசூத்ரா மூமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் அது வந்து நடத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்த். ஓகேங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னா லீடராக இருப்பார். ஹரிச்சந்த் தாக்கூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா குருச்சந்த் தாக்கூர் 2 பேர் வந்து இருப்பாங்க. ஹரிச்சந்த் தாக்கூர், குருச்சந்த் தாக்கூர். ஓகேங்களா? ரைட். அப்புறம் ஆதி தர்மா மூமெண்ட். இந்த ஆதி தர்மா மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் சைடில் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ நார்த் வெஸ்ட் இந்தியா பஞ்சாப் சைடில் வந்து நடக்கும் ஆதி தர்மா மூமெண்ட்டு. சத்யசோதக் மூமெண்ட், சத்யசோதக் சமாதியில் நம்மளாம் பார்த்துருப்போம், மகாராஷ்டிரா வெஸ்டர்ன் இந்தியா. ஓகேவா? அப்புறம் திராவிடன் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெரியார் தான் நடத்திருப்பார். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 1. ஓகேவா? 2 3 4 1 எங்கே இருக்குது? சாரி, பிசிடிஏ. ஸோ ஆப்ஷன் ஏங்க இதுக்கு ஆன்சர். ஓகேவா? பிசிடிஏ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. 47 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பெர்மனன்ட் லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட். ஓகே, நிலையான நிலவரி திட்டம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்குன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்க. ஜமீன்தார்ஸ் were recognized the land owners as long as they paid revenue regularly to the British East India Company. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையாக வரி செலுத்தும் வரை ஜமீன்தார்கள் நில உடைமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர்ன்றாங்க. இது கரெக்டு தான். த ரெவன்யூ டு பி பெய்டு பை த ஜமீன்தார்ஸ் டு த கம்பெனி வாஸ் ஃபிக்ஸ்டு பெர்மனன்ட்லி. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10/11 வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துப்பாங்க, 1/11 வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜமீன்தார்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ எக்காரணத்துக்கு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ வந்து சேஞ்சே பண்ண மாட்டாங்க. அதுதான் முக்கியமானது. வெள்ளம் வந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு பஞ்சம் வந்தாலோ இல்லை பயங்கரமாக செழிச்சாலோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து குறைக்கவும் மாட்டாங்க, ஏற்றவும் மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குறைக்க மாட்டாங்க, ஏற்றுறத விட குறைக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமானது. ஸோ அது முக்கியமான காலத்துலாம் குறைக்கலாம் மாட்டாங்க, அந்த ஃபிக்ஸ்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து இது கரெக்டு தான். ஓகேங்களா? மூணாவது, ஜமீன்தார்ஸ் issued பட்டாஸ் written agreements to the cultivators under which the cultivators were considered tenants as long as they cultivated the land. அதாவது ஜமீன்தார்கள் விவசாயிகளுக்கு பட்டா எழுதப்பட்ட ஒப்பந்தம் வழங்கினர். இதன் மூலம் விவசாயிகள் அந்நிலத்தை உடுங்காலம் வரை குத்தகைதாரர்களாக கருதப்பட்டனர்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சியும் கரெக்டு தான். நாலாவது, ஆல் ஜுடிஷியல் பவர்ஸ் வேர் கிவன் டு த ஜமீன்தார்ஸ்ன்றாங்க. இதுதாங்க தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1793 இருக்குல்ல, கார்ன்வாலிஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த போலீஸ் சிஸ்டம் தான் கொண்டு வந்திருப்பார் கார்ன்வாலிஸ். ஓகேங்களா? அந்த தானா சிஸ்டம் வந்து பார்த்துருப்போம்ல, ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இருப்பாங்க. அப்புறம் இந்த எஸ்பி போஸ்ட்லாம் கூட இவர் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த போலீஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த போலீஸ் சிஸ்டமு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுடிஷியரி பவர் இருக்கும்ல, அந்த நீதி வழங்குற அந்த இது அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜுடிஷியரிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கோர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வந்து பண்ணிருப்பாங்க.
ஸோ ஜமீன்தார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுடிஷியல் பவர்ஸ், அந்த நீதி வழங்குற அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருப்பாங்க இந்த 1793 கார்ன்வாலிஸ் கோடில். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. அதுதான் தப்பு. ஸோ எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கார்ன்வாலிஸ் கோடில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜமீன்தாரோட இந்த நீதி வழங்குற உரிமையை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஒரு செப்பரேட் பாடி வந்து கொண்டு வந்துருப்பாங்க ஜுடிஷரிக்குன்னு. போலீஸும் ஒரு தனி பாடி வந்து கொண்டு வந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் டியூட்டிஸாக பார்த்திங்கன்னா ஜமீன்தார் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. ஆக்சுவலாக இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19% ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிச்சு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த பெங்கால், பீகார், ஒடிஷா அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம். ஆனால் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த சிஸ்டம் வந்து அதிகமாக நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ராயத்வாரி சிஸ்டம். ஓகேவா. ராயத்வாரி அதுதான் அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 35%. ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மஹல்வாரி, மூணாவது தான் பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி. ஓகேங்களா. ரைட். சரி ஓகே. அடுத்து 48 பாப்னா அக்ரேரியன் அப்ரைசிங் வாஸ் ஸ்டார்டட் பை ஹூமன் கேட்குறாங்க. பாப்னா ரிவால்ட் இது வந்து யார் பண்ணதுன்னு கேட்குறாங்க. கேஷப் சந்திர ராய். ஆக்சுவலாக இந்த ராய் தாங்க முக்கியம். கேஷப் சந்திர ராய், கேஷப் சந்திர சென்னு ஒருத்தர் இருக்கார். அந்த கேஷப் சந்திர சென் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவை பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா. அது நம்ம முன்னாடி தான் பார்த்துருப்போம். இவர் வந்து கேஷப் சந்திர ராய். ஓகேங்களா. இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த யூசப் சாஹி பிராகனா அந்த பெங்காலில் வந்து இருக்கும். 1873 வந்து அந்த போராட்டம் வந்து பண்ணிருப்பார். ஓகேவா. 1873 கேஷப் சந்திர ராய் வந்து போராட்டம் பண்ணிருப்பார் பாப்னா ரிவால்ட். ஓகேவா. ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். இதோட ரிவால்ட் பேசிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் வந்து கொண்டு வந்துருப்பாங்க, பெங்கால் டெனன்சி ஆக்ட். ஓகேவா. பெங்கால் டெனன்சி ஆக்ட்டு 1885. ஓகேங்களா. இதுமாதிரி நிறைய ஆக்ட் இருக்கும். பஞ்சாப் டெனன்சி ஆக்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். பஞ்சாப் லேண்ட் ஏலியனேஷன் ஆக்ட் 1900. அப்புறம் பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட்டு, நிறைய இது இருக்கும். ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. 49 இன் விச் இயர் வாஸ் த சம்ப்ரான் அக்ராரியன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு. ஓகே. சம்ப்ரான் விவசாய சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. மே 1918. ஓகேங்களா. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த டின் கத்தியா சிஸ்டம் இருக்கும்ல, 11 இதை வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 11 இண்டிகோ வந்து கல்டிவேட் பண்ணோம். ஸோ அதை கட்டாயப்படுத்தியிருப்பாங்க இந்த டின் கத்தியா சிஸ்டமில். அது வந்து அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ரைட். இல்லீகலாக வந்து வாங்கியிருப்பாங்களே அந்த இவங்களாம் ஜமீன்தாஸ், அப்புறம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வாங்கியிருப்பாங்களே இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டீடாக வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. சரி ரைட். ஸோ 50 அட் த ஆல் இண்டியா காங்கிரஸ் மீட்டிங் ஹெல்ட் அட் கால்கட்டா ஹூ வாஸ் செலக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப்டர் போஸ் ரிசைன் ஃப்ரம் த காங்கிரஸ் பிரசிடென்ட்ஷிப். அதாவது பார்த்திங்கன்னா திருப்பதி காங்கிரஸ் இருக்கும்ல 1938. அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாபிக்கும் அப்புறம் இவருக்கும் போஸுக்கும் அந்த போட்டி வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டாபியை தோக்கடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ் வந்து ஜெயிச்சிருவார். ஆனால் அப்போ காந்தி வந்து பார்த்திங்கன்னா பட்டாபியோட தோல்வி வந்து பார்த்திங்கன்னா எனது தோல்வின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரஸ் விட்டு வெளியே வந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா போஸும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பார். ஸோ அந்த போஸை ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருப்பார்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேவா. ஸோ அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா. ரைட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத்துக்கு நிறைய பேர் இருக்குங்க. டேஷ் ரத்னான்னு சொல்லுவாங்க, அஜித் சத்ருன்னு சொல்லுவாங்க, முக்கியமான பர்சன். ஓகேங்களா. அதே போஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் நாயக்குன்னு சொல்லுவாங்க. டேஷ் நாயக் வந்து போஸு, டேஷ் ரத்னா வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத், டேஷ் பந்து இது வந்து யாரும் பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ். ஓகேவா. டேஷ் பந்துனா தேசத்தின் நண்பன். ஓகேவா. 51 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரிப்ஸ் ப்ரப்போசல். ஓகே. கிரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்ஸ் சப்போர்ட்டட் த கிராண்டிங் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப்டர் த வார்ன்றாங்க. அது கரெக்டாக தான். ஓகேங்களா. இந்த வார் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனியான அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து நாங்கள் வந்து நியமித்து கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு இருப்பாங்க. கரெக்ட் தான். த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் டு கன்சிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் செலக்டட் பை த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்ட் நாமினிஸ் ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கும்ல அரசியலமைப்பு நிர்ணய சபை, அது வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் மெம்பர்ஸும் அப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா. கிரிப்ஸ் மிஷன் டிட் நாட் மென்ஷன் அபவுட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான்றாங்க. இது கரெக்டு. ஓகேவா. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க எடுத்தோன்னே இந்த பார்ட்டிஷன் பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஜூன் 3 பிளான் இருக்கும்ல அந்த மவுண்ட் பேட்டனோட பிளான். ஓகேங்களா. அதில் தான் பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு கடைசியில் வந்து டிசைடே பண்ணிருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிஷன் பற்றி பேசியிருக்கலாம் மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நன்னு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இருக்குங்களா. எல்லாமே கரெக்டு. 52 ஓகே. நான் முதன்முறையாக இவ்வரைவை வாசித்த போது
கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்ஸ் முன்மொழிவை பற்றி கூறியவர். அதான் பார்த்தீங்கன்னா இதை நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிப்ஸ் மிஷன் அந்த ரிப்போர்ட் இருக்கும்ல, அது வந்து சொன்னது யாருன்னு கேட்குறாங்க, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, அவர் தான் சொல்லிருப்பார் நான் இதை படிக்கும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு தான் சொல்லிருப்பார். ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் லெட்டர்லாம் கூட சொல்லிருப்பார். டெட் அஸ் டோர் நைல் அப்படின்லாம் சொல்லிருப்பார். டொமினியன் ஸ்டேட்டஸ் அந்த இதெல்லாம். ஓகேங்களா, டெட் அஸ் டோர் நைல். ஓகேவா, அந்த வார்த்தை முக்கியம். டெட் அஸ் டோர் நைல். ஸோ 53, which resolution led to the Muslims in India to move from the position of being a minority to demand for a separate nation? இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்ற நிலையிலிருந்து ஒரு தனி நாடு என்ற நம்பிக்கைக்கு மாற காரணமாக இருந்த தீர்மானம் எதுன்னு கேட்குறாங்க. லாகூர் ரெசல்யூஷன். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏகே ஃபஸ்லுல் ஹக் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஏகே ஃபஸ்லுல் ஹக். ஓகேங்களா, இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை வந்து பாஸ் பண்ணிருப்பார். ஓகேங்களா, லாகூர் ரெசல்யூஷனில் 1940. ஓகேவா, அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா வங்காளத்தோட சிங்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லயன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காளத்தோட சிங்கம்னு இவர் சொல்லுவாங்க, ஏகே ஃபஸ்லுல் ஹக். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 54, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆன் June 6, 1946, Jinnah accepted the proposals of the cabinet mission-றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா, இது கரெக்டு. On July 7, 1946, speaking at the All India Congress Committee meeting, Nehru stated that the Indian National Congress would accept the cabinet mission proposal-றாங்க. இதுவும் கரெக்டு. On July 19, 1946, Jinnah announced that the Muslim League rejected the proposal-றாங்க. இது தப்பு. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து தப்பு. August 16, 1946. ஓகேவா, அந்த கிரேட் கால்கட்டா கில்லிங்ஸ்னு கூட சொல்லுவாங்களா, டைரக்ட் ஆக்ஷன் டேலாம் சொல்லிருப்பார். ஓகேங்களா, ஜின்னாலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த இது. ஓகேங்களா, முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரப்போசல் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த கேபினட் மிஷன் இந்த ப்ரப்போசல். ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 வந்து கரெக்டுங்க. ஓகேவா, 1 2 வந்து கரெக்டு, 3 மட்டும்தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு வந்து ஆன்சரு. 56, ஹூ பிரசன்டட் த சோஷலிஸ்ட் பட்ஜெட் இன் March 1947 கேட்குறாங்க. March 1947 அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து இருக்கும்ல, பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து யார் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பார்னா லியாகத் அலி கான். ஓகேங்களா, முஸ்லீம் லீக் மெம்பரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இவர் தான். ஓகேங்களா, ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இது காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் முனைவர்கள்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா, பெரிய பெரிய தொழிலதிபர்கள். அவங்களுக்கு வந்து ஆப்பேக்கு ஒரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் பட்ஜெட் வந்து கொண்டு வந்துருப்பார். வேணுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டம்ப் பண்ணுன்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ சோஷியலிஸ்ட் பட்ஜெட் வந்து கொண்டு வந்து யாருன்னா லியாகத் அலி கான் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பார். ஓகேங்களா, அதுவே இந்த கஸ்னஃபர் அலி கான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டராக இருப்பார். ஓகேங்களா, ஹெல்த் மினிஸ்டராக இருப்பார் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டில். சரி, ரைட். 56, ஹூ வாஸ் த இன்ட்ரீம் கவர்மெண்ட் சேயிங் முஸ்லிம்ஸ் ஆர் ஆல்சோ இந்தியன்ஸ் தேர்ஃபோர் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட் தெம். அதாவது இஸ்லாமியர்களும் இந்தியர்களே, அதனால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. காந்தி. none other than காந்தி. ஓகேவா, அவர் தான் சொல்லிருப்பார் இது. ஓகேவா. 57, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, சமூக நீதி மற்றும் மேம்பாடு பற்றிய தவறான கூற்றுகளை தேர்க. ஓகே, இன் ஆர்டர் டு அச்சீவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இட் இஸ் சஜஸ்டட் தட் ரிசர்வேஷன் பாலிசி இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டூல்றாங்க. இது கரெக்டாக. ஓகேங்களா, நம்ம வந்து சமூக நீதி வந்து அடையணும்னா ரிசர்வேஷன் வந்து ஒரு முக்கியமான டூல்ன்றாங்க. இது கரெக்டாக தான். ஓகேவா. 2வது, இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் வித்தின் மெயின்டைன் சோஷியல் ஜஸ்டிஸ் டு சம் எக்ஸ்டென்ட். அதாவது கலப்பு திருமணங்கள் சமூக நீதியை ஓரளவுக்கு நிலைநாட்டுகின்றனன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகே, 1 2 ரெண்டுமே கரெக்டு. த புக் ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் ரிட்டன் பை ஜான் ரஸ்கின்றாங்க. இதுதான் தப்பு. த ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் நீதியை பற்றிய கருத்து. இந்த புக்கு எழுதின யாருன்னு அமர்த்தியா சென். ஓகேங்களா, த ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற புக்கு எழுதின யாருன்னா அமர்த்தியா சென். ஓகேங்களா, நோபல் ப்ரைஸ் கூட வாங்கியிருப்பார். ஓகேங்களா, 1999 அவரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அவரே சொல்லிருப்பார். ஓகேங்களா, என்னோட பொருளாதார குரு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்னு சொல்லிருப்பாரு. ஸோ இந்த புக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென். ஓகேங்களா, ஜான் ரஸ்கின் வந்து வேற ஒரு புக்குன்னு எழுதியிருப்பார். காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வந்து படிச்சிருப்பார். இது அது கூட மென்ஷன் கூட பண்ணிருப்பாங்க. அன் டு த லாஸ்ட். ஓகேவா, அன் டு த லாஸ்ட். சரி, ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தாங்க ஆன்சர். அது மட்டும்தான் தப்பு. ஓகேவா. 58, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் முல்லை பெரியார் டேம். ஓகே, முல்லை பெரியார் டேம் பற்றி எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் லொகேட்டட் இன் தெக்காடி ரீஜன் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா, தெக்காடி ரீஜன் கரெக்டு, ஆனால் தமிழ்நாடுன்னு கேட்டிங்கன்னா தப்பு. தெக்காடி வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கியில் இருக்குது. ஓகேங்களா, கேரளாவில் இருக்குது. ஸோ இது வந்து தப்பு. 2வது பார்த்தீங்கன்னா the British engineer பெனிக்விக் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் முல்லை பெரியார் டேம்.
இது கரெக்டு தான். பின்னிக்விக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முல்லை பெரியார் டேம் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. த மெயின்டெனன்ஸ் ரைட் ஆஃப் திஸ் டேம் ரெஸ்ட் வித் கேரளா வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அந்த மெயின்டெனன்ஸோட உரிமை வந்து யார்கிட்ட இருக்குன்னா தமிழ்நாட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஆக்சுவலாக அந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கும், இடுக்கி டிஸ்ட்ரிக்டில். ஆனால் இந்த டேமோட மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து மூணாவது தப்பு. 4வது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் த வாட்டர் லெவல் ஹஸ் பீன் அலோவ்டு டு பி ரைஸ்டு அப் டு 152 feet. அதாவது சமீப உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்த அனுமதிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இது கரெக்டு தான். ஓகேவா. ஸோ இதில் வந்து எது கரெக்டானது பார்த்தீங்கன்னா 2-4 இதுதாங்க ஆன்சர். ஓகேவா. 2-4 தான் ஆன்சர். 59 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தூத்துக்குடி போர்ட். ஓகே, தூத்துக்குடி துறைமுகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ நேச்சுரல் போர்ட்டுன்றாங்க. இது தப்பு. ஓகேவா. நேச்சுரல் போர்ட்டு கிடையாது, செயற்கையாக உருவாக்கப்பட்ட போர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போர்ட். ஓகேவா. ஆர்டிஃபிஷியல் போர்ட் இது, நேச்சுரல் போர்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா. செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட் வந்து தப்பு. இட் இஸ் த பெஸ்ட் போர்ட் ஃபார் மாரிடைம் ட்ரேட் அண்ட் பியல் ஃபிஷரி ஆன் பே ஆஃப் பெங்கால். இது வங்காள வரிகுடாவில் கடல் வர்த்தகம் மற்றும் முத்து மீன் பிடிப்பதற்கான சிறந்த துறைமுகமாகன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். 3வது பார்த்தீங்கன்னா சேது சமுத்திரம் கப்பல் கால்வாய் திட்டம் இந்த துறைமுகத்தை சிங்கப்பூர் மற்றும் கொழும்பு போன்ற இடங்களில் உள்ளதைப் போல ஒரு மாற்று கப்பல் ஏற்றுமதி மையமாக மாற்றியதுன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேவா. ஸோ 3வதும் கரெக்டு. ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2-3 தாங்க கரெக்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. 60 Which of the biosphere reserves in Tamil Nadu are included in the World Network of Biosphere Reserves under UNESCO's Man and Biosphere Program? யுனெஸ்கோட இந்த மேப்னு இருக்கும்ல, மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம், அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட எந்தெந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்று இருக்குன்றாங்க. நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இது கரெக்டாக தான். ஓகேங்களா. நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ஆஃப் இந்தியாவே இது தான். ஓகேங்களா. 1986. 2வது பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் இதுவும் கரெக்டாக தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு மரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இதுதான். ஓகேங்களா. மரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் 2001. ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்டு. அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. இதுவும் இருக்கும் 2012 அந்த வாக்கில் வந்து வந்திருக்கும். கிண்டி பயோஸ்பியர் ரிசர்வ்ன்றாங்க பார்த்தீங்களா, இதுதாங்க தப்பு. ஆக்சுவலாக கிண்டி நேஷனல் பார்க் தான் இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வ்லாம் கிடையாது. ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 61 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் த செகண்ட் எக்கனாமிக் ஸ்டேட் இன் இந்தியான்றாங்க. கரெக்டு தான். ஓகேங்களா. ஜிஎஸ்டிபியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா 2வது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா. 2வது வந்து தமிழ்நாடு. ஸோ கரெக்டு தான். செகண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டு. தமிழ்நாடு இஸ் த 3rd largest எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டிங் மோர் தென் 9% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 3வது தான். ஃபஸ்ட்டு வந்து குஜராத், 2வது வந்து மகாராஷ்டிரா, 3வது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 3வது. த தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் மெனி ஸ்கீம்ஸ் டு இன்க்ரீஸ் த எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு டு $1 trillion by 2013ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட். ஓகேவா. ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. எலக்ட்ரானிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸில். ஓகேவா. ரைட். 62 விச் ஆஃப் த ஃபாலோயிங் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸ் ஹேஸ் ஃபர்ஸ்ட் 4 ஹையஸ்ட் பாப்புலேஷன் அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ். முதல் 4 ஸ்டேட்ஸ் வந்து எதுன்னு கேட்குறாங்க 2011 சென்சஸில் பாப்புலேஷன் படி. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை. ஓகேவா. 2வது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். ஓகேவா. 3வது பார்த்திங்கன்னா வெள்ளூர், 4வது வந்து திருவள்ளூர். எல்லாம் இந்த நார்த் இது தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா. 63 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் 2011 சென்சஸ். 2011 சென்சஸ் படி எதெல்லாம் கரெக்ட்னு கேட்குறாங்க. த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கன்னியாகுமரி ஹஸ் ரிப்போர்ட் த ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட். ஆமாம் கரெக்ட் தான். ஓகேங்களா. எழுத்தறிவு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் தான் அதிகமாக இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷன் இஸ் ஃபவுண்ட் இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபாலோட் பை அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ன்றாங்க. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் தான் இருக்குது. அது வந்து கரெக்ட் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1040 பேர் 48 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. செக்ஸ் ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் தான் அதிகமாக இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் கிடையாது. அரியலூர் வந்து கடைசியில் இருக்குது. ஓகேங்களா. கடைசிக்கு முன்னாடி இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். ஓகேங்களா. தஞ்சாவூர் தான் 2வது 1037. ஓகேங்களா. 3வது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் 1025. கரெக்டாக 1000க்கு 1000 யார் இருப்பாங்கன்னா சிவகங்கை. ஓகேங்களா. சிவகங்கை வந்து இருப்பாங்க 1000க்கு 1000. ஸோ ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது வந்து தப்புங்க இது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. 64 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தமிழ்நாடு. ஓகே. தமிழ்நாடு குறித்து வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்டானு கேட்குறாங்க.
தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் லூஸ் ஃப்ளவர்ஸ் இந்த கண்ட்ரின்றாங்க. செகண்ட் கிடையாது, உதிரி பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1/3 பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, இந்தியாவிலே. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்புங்க. ஸோ இது ஹெல்மெட் பண்ணாலும் வந்துன்னா பியும் டி ஹெல்மெட் பண்ணிடலாம். ரைட்டு. இது இஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்றாங்க. ஓகே, இதுனா ஃப்ரூட்ஸ் வந்து மூணாவதுன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேவா, கரெக்டு. மூணாவது பாருங்கள், இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேடின்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா, நெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 5th பொசிஷன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்கால், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யூபி. ஓகேவா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுவே இப்போ மாறிடுச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூபி தான், இப்போ ரீசெண்டாக ஃபெப்ரவரி இப்படி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து யூபி, ரெண்டாவது வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, ஸோ 3யும் தப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா, தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ் பனானா அண்ட் கோகனட்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா தேசிய இந்த நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, அது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து இருக்குது தமிழ்நாட்டில். ஓகேங்களா, நேஷ்னல் பனானா ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா, திருச்சியில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, 65. ஓகே, இந்த அவார்டு வந்து எதுக்கு வந்து கொடுக்குறான்னு கேட்குறாங்க. It will be given to those who have secured highest marks in the first and second stages of the 12th general examination in each district. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அந்த 12th எக்ஸாம்லேருந்து அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓகே, திஸ் அவார்டு இஸ் கிவன் டு பிசி அண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா பிசி அப்புறம் எம்பிசி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓகே, அவுட் ஆஃப் திஸ் 2 male ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 2 female ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் பை த மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட்ன்றாங்க. அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 மேல் ஸ்டூடெண்ட்ஸோ 2 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓகே, ஹூஸ் நேம் இஸ் த மொமெண்டோ ரெஃபர்ட் பை த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் நினைவு பரிசுகள் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துன்னா அறிஞர் அண்ணா. ஓகேவா, பேர் அறிஞர் அண்ணா, அவர் பேர் தான் பார்த்திங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, குறிப்பாக இந்த பிசி எம்பிசி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க அண்ணாவோட அவார்டு. ஓகேங்களா, யாரெல்லாம் பார்த்திங்கன்னா 12th நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ 2 ஆண்கள் 2 பெண்கள். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுவே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணல் காந்தி மெமோரியல் அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அண்ணல் காந்தி மெமோரியல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் டாப் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அண்ணல் காந்தி மெமோரியல் அவார்டு. அதுவே கர்ம வீரர் காமராஜர் அவார்டு வந்து எது கொடுப்பாங்கன்னா பெஸ்ட்டு ஸ்கூல்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் நல்லா செயல்படுதோ அந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, 66. The sugar industry plays a vital role in the economic development of the தமிழ்நாடு particularly in rural areasன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் டேரக்ட் அண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ரூரல் ஏரியாஸ். இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்க. இதுக்கெலாம் ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் 67. இட் வாஸ் செட்டப் டு ப்ரமோட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, நம் மாநிலத்தில் சிறு தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட அரசு நிறுவனமாகும். ஓகே, இட் கிவ் சப்சிடிஸ் அண்ட் ப்ரொவைட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஃபார் நியூ ஃபார்ம்ஸ் இந்த ஸ்மால் ஸ்கேல் செக்டார். சிறு தொழில் பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறதுன்றாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா, டான்சிட்கோ அதுதாங்க ஆன்சர். ஓகேவா, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் டெவலப்மெண்ட் டான்சிட்கோ. ஓகேவா, 1970. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து டான்சி இருந்திருக்கும். இந்த டான்சி வந்து 1965 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டான்சியோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே மேனுஃபேக்சரிங் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா டான்சியோட இது. டிட்கோட இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1965 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிட்கோ வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபண்டிங் வந்து பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த டிட்கோ டான்சி ரெண்டுமே இந்த மேனுஃபேக்சரிங் அப்புறம் ஃபண்டிங் பண்ணுறது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சு வந்து பார்த்திங்கன்னா டான்சிட்கோன்னு சொல்லிட்டு 1970 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் பண்ணோம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங்கும் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா டான்சிட்கோ 1970 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 68. விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் ஃபவுண்டட் பை அயோத்திதாசர் பண்டிதர் அலாங் வித் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஓகே, அயோத்திதாசர் பண்டிதர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனோட சேர்ந்து எதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து தொடங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. பஞ்சாப் மகாஜன சபா. ஓகேங்களா, 1892 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 69. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தூத்துக்குடி தொடர்பாக இது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. ஸோ தூத்துக்குடி இஸ் எ கேட்வே ஆஃப் சவுத் இந்தியான்றாங்க. கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா, சவுத் இந்தியாலாம் கிடையாது. ஸோ 1 வந்து தப்பு. ஸோ 1 ஹெல்மெட் பண்ணால் நம்ம வந்து எல்லாத்தையும் ஹெல்மெட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு. இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் மேஜர்
கெமிக்கல் ப்ரொடியூசர்ன்றாங்க, இதெல்லாம் கரெக்டாக தான் ஓகேங்களா. கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கெமிக்கல், இதெல்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் பார்க் இஸ் லொகேட்டட் இன் தூத்துக்குடின்றாங்க, இதுவும் கரெக்ட் தான் ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து 2, 3 தான் இதுக்கு ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சரு. 69. Which of the following leaders attended the both first and second round table conferences? ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து யார் வந்து அட்டன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அப்புறம் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து 1, 2, 3 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸஸும் அட்டன் பண்ணிருப்பார். ஆனால் ரெட்டைமலை வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 இது மட்டும் தான் அட்டன் பண்ணிருப்பார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2 மட்டும்தான் ஓகேங்களா. ரைட்டு. அப்புறம் எம்சி ராஜாலாம் அட்டனே பண்ணிருக்க மாட்டார், இவர் அட்டன் பண்ணிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏடி பன்னீர்செல்வம் இருக்கார்ல, அவர் வந்து எல்லா கான்ஃபரன்ஸும் அட்டன் பண்ணிருப்பார். அவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்காங்களா, நீதி கட்சி, அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிருப்பார் ஓகேங்களா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. ஆக்சுவலாக ஏடி பன்னீர்செல்வம் அவர், அப்புறம் ஆர்காட் ராமசாமி முதலியார், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிருப்பாங்க. ஸோ 1, 2, 4 இவங்க 3 பேர் வருவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. ரைட். மிதவாதிகளை ரெப்ரசென்ட் பண்ணி விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரியாக போயிருப்பார் ஓகேவா. 71. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. சிவகாசி வாஸ் ஃபாண்ட்லி நோன் அஸ் லிட்டில் ஜப்பான் பை காமராஜ்ன்றாங்க, இது தப்பு ஓகேவா. காமராஜ் கிடையாது, இவர் நேரு வந்து சொல்லிருப்பார் லிட்டில் ஜப்பான் ஓகேங்களா சிவகாசியை. ஸோ 1 வந்து வரும் ஓகேங்களா. சிவகாசி கான்ட்ரிபியூட்ஸ் 80% ஆஃப் இந்தியாஸ் ஃபயர் ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன்றாங்க, இதெல்லாம் கரெக்டு. சிவகாசி ப்ரொவைட் 60% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஆஃப்செட் பிரிண்டிங் சொல்யூஷன்ஸ்ன்றாங்க, இதுவும் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நேரு வந்து லிட்டில் ஜப்பான்னு சொல்கிறப்ப இருந்துச்சுன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் வந்துச்சுன்னா பயங்கரமாக வேலை பார்த்ததுனால ஓகேங்களா, பயங்கர துருன்னு ரொம்ப அந்த இது சோம்பல் இல்லாமல் பயங்கர இண்டஸ்ட்ரியஸாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்களே, ஜப்பானியர்கள்லாம் அதுக்கு தான் பேர் பெற்றவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை பார்ப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே சிவகாசியில் இருக்க மக்களும் நல்லா வேலை பார்த்தாங்கன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்து சொல்லிருப்பார் ஓகேங்களா. சிவகாசி வந்து லிட்டில் ஜப்பான்னு நேரு வந்து சொல்லிருப்பார் ஓகேவா. சரி ஓகே. 72. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் பப்ளிஷ்டு ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இந்த இயர் ஆஃப். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அந்த இது பப்ளிஷ் பண்ணதுன்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2003 ஓகேங்களா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. 73. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as a வேல்யூ பிட்வீன் 0 to 1. HDI ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 அந்த வேல்யூ படி இருக்குன்றாங்க, கரெக்டு தான். 0 வந்து லோயஸ்ட்டு, 1 வந்து ஹையஸ்ட் ஓகேவா. 0 ரெப்ரசன்ட் ஐன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு ஓகேவா. 2வது ஸ்டெப் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா in 2010 ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இன்ட்ரோடியூஸ்ட் அண்ட் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் IHDI. அதாவது 2010 மனிதவள மேம்பாட்டு அறிக்கை சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீட்டை IHDI அது வந்து அறிமுகப்படுத்தியதுன்றாங்க, இது கரெக்டுங்க. இது ஆக்சுவலாக ஓகேங்களா 2010 தான் வந்து பார்த்தீங்கன்னா IHDI வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. IHDI அப்புறம் MDPI எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அதை கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் GII ஓகேங்களா, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அதெல்லாம் கூட 2010 தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு. 1 and 3 தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. ஆப்ஷன் ஏ இதுக்கு வந்து ஆன்சரு. 74. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் இந்தியா இண்டெக்ஸ் 2020-21. SDG நிலையான வளர்ச்சி இலக்குகள் இந்தியா குறியீடு 2020-21 தொடர்பான சரியான கூற்றை தேர்க. ஸோ SDG இந்தியா இண்டெக்ஸ் வாஸ் ரிலீஸ்டு பை நித்தி ஆயோக்ன்றாங்க, இது கரெக்டு தான். த SDG இந்தியா இண்டெக்ஸ் கோர்ஸ் ரேஞ்ச் பிட்வீன் 0 to 100ன்றாங்க, இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. 0 to 100. மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு போத் டுக் த செகண்ட் ஸ்பாட். அதாவது மகாராஷ்டிரா அப்புறம் தமிழ்நாடு இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2வது ஸ்பாட் வந்து பிடிச்சதுன்றாங்க, இது தப்பு ஓகேவா. தமிழ்நாடு அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 74 பாயிண்ட்ஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அதுவும் ஓகேங்களா, கேரளா அப்புறம் உத்தராகண்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இருப்பாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷம் தமிழ்நாடும் ஓகேங்களா, கிட்டத்தட்ட அந்த 74 பாயிண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா 2வது வந்து இருப்பாங்க தமிழ்நாடு ஹிமாச்சல் பிரதேசம். மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேவா. 75. Along with Human Development Index, which of the following are the other composite indices measure the human development? அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை தவிர பின்வரும் வேறு எந்த சிறப்பு குறியீடுகளை சேர்த்த மனிதவள மேம்பாட்டு அறிவிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இப்போ தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் MDPI, ஸோ இது வந்து வரும். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் இதுவும் வரும் ஓகேங்களா. பாலின சமத்துவமின்மை குறியீடு இதுவும் வரும். இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு இதுவும் வரும். ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் GDI ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதுவும் வந்து வரும் ஓகேங்களா.
பாலின மேம்பாட்டு குறியீடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா HDAவோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்கிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டிங்க ஓகேங்களா. ஆல் த பவர் ஆன்சர் ஓகேங்களா. எல்லாமே வரும் இதுக்கு ஓகேங்களா. ஸோ சரி ஓகேங்க, அவ்வளோதான். 75 கொஷின்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து சொல்லலாம் ஓகேங்களா. சரி ஓகேங்க, அடுத்த செஷன்லேருந்து நம்ம வந்து சந்திக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூங்க.